ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன், செவ்வாய், சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன், செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான், குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பயிற்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. வருடத்தின் ஆரம்பத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வைத்துத்தான் 12 ராசிக்கார நேயர்களுக்கும் எந்த விதமான பொதுவான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத தீர்மானம் பண்றோம். அதன் வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் எத்தகைய ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி. காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் இட ராசியும் இந்த விருச்சிக ராசி தான். சந்திர பகவான் இங்க நீசம் அடைகிறாரு. செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு இது. இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அதிகமான கோபம் இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய ராசி இல்லையா, அதுல வேற விருச்சிகம் சிம்பிள். அப்ப ரொம்ப பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவர்களோட மனசுல காயம் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இவர்களுடைய பேச்சுகள் இருக்கும். அதனால பேச்சுகள்ல எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட ஒரு பேச்சு பேசும்போது கொஞ்சம் பணிவா நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு.
சந்திரன் வந்து இங்க பொதுவா பார்க்கும்போது இங்க நீசம் அப்படிங்கிற நிலையை அடையிறதுனால இவங்களுடைய மனதுல வந்து தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற நபர்களை வைத்து அவங்க சொல்லக்கூடிய முடிவுகளை தான் இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. மனக்குழப்பம் நிறைந்தவர்கள் இவர்கள். ஸோ மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையா இருக்காது, ஒரு ஸ்டேபிளா இருக்காது. ஸோ சந்திரன் வந்து அவங்களுடைய பிறந்த ஜாதகத்திலையும் கெட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பலன்கள் அப்படிங்கிறது அப்படியே நடக்கும். ஸோ இந்த வருடம் விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமணம் ஆகாத விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஸோ பெற்றோர்கள் வந்து வரன் பார்க்குறாங்க மேரேஜுக்கு அப்படின்னா நல்ல ஒரு மனத்திற்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமைந்து திருமண வாழ்க்கை வந்து நல்ல விதமாக, அதாவது நம்மளுக்கு பிடிச்சி எல்லாமே அமைஞ்சா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனதிற்கு பிடித்தமான ஒரு அமைப்பு, காதலில் வெற்றி, இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கும். பெற்றோர்கள் விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. ஸோ அவமானப்பட்ட இடத்திலேயே மீண்டும் எழுந்து வருவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஸோ எங்க நம்ம விழுந்தோமோ அங்கேயே திரும்ப எழுந்து நின்று நம்மளுடைய நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடையாளத்தை பதிப்பது வந்து இந்த விருச்சிக ராசிக்கார நேயர்கள் தான். அதற்கு ஏற்ற வருடமாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ எங்க நம்ம தோல்வி அடைந்தோமோ அதே இடத்தில் திரும்ப மீண்டு வளர்ந்து நிற்பது அப்படிங்கிறது இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நிகழும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கோபமா எந்த விஷயத்தையும் திணிக்காம அதை வந்து சாந்தமா கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு ஏத்த பாணியில சொல்லும் பொழுது அதை ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுமே நல்ல வழியில் நடப்பாங்க. நம்ம புஷ் பண்ணி ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதை அக்செப்ட் பண்ணாதுங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இல்லாத சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அதனால குழந்தைங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எந்த மாதிரி பேசினா ஒரு விஷயம் செய்வாங்களோ அந்த மாதிரி பேசி நல்ல விதமா பேசி காரியத்தை நடத்திக்கிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசி பெற்றோர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் இல்லையா? அப்ப அந்த குழந்தைங்க நம்ம சொல்ற விஷயம் பிடிக்காம நம்மளை விட்டு தூரம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது இல்லாம நம்ம பார்த்துக்கணும் நம்ம லைஃப்லங்க. ஸோ வருமானம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரிகளால நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஆதாயங்கள், பொருளாதார ரீதியாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு உண்டு. நல்ல தன்னம்பிக்கை, நல்ல உத்வேகம் பிறக்கும் ஆண்டு, ஆசைகள் நிறைவேறும் ஆண்டு. உங்களுடைய கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு நல்ல லட்சியங்கள் வாழ்க்கையில வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தொழிலில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ வீடு கட்டும் அமைப்பு இருக்கு. பெற்றோர்கள் ஆரோக்கியத்துல வந்து கவனம் செலுத்தணும். குழந்தைகள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களுடைய பாணியில போயிட்டு நம்ம காரியத்தை முடிச்சுக்கணும். அதே போல எங்கேயுமே பேசுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது. ஏன்னா அதிகமாக கோபப்படக்கூடிய ராசினர் விருச்சிக ராசினர் அப்படிங்கிறதுனால பேசும்போது பேச்சுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம். ஸோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும் வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. ஸோ ராகு கேது அதுல இருந்தும் விடுபட்டு வந்தாச்சு. சனி பகவான் 7.5 சனி அதுல இருந்தும் விடுபட்டு வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான். ஸோ அதனால குழந்தைகள் கிட்ட மட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுமே உண்டு. ஏன்னா ஜூனுக்கு மேல குரு பகவானுடைய நேரடி பார்வை சிறப்பு பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்க போறதுனால தொட்ட காரியங்கள் துலங்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கையினால நம்ம கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்களுக்காக ஆசைப்பட்டீங்களோ, எப்படி வாழணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அமையும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய வீடா இருக்கிறதுனால முருகன் வழிபாடு செய்வது, முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் முதல் முறையாக நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.